அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்தப்புறம் கொஞ்சமாவது திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மல்லி மேலே இருக்கிற அந்த வெறுப்பு வந்து கதிரேசனுக்கு இன்னும் போகவே இல்லை. ஏன்னா நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக விஜய் வெண்பா ரெண்டு பேரும் கதிரேசனோட வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் வந்து மல்லியோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்ல, நிஷா வந்து பார்த்தீங்களாப்பா அந்த அன்னக்காவடி கிட்ட போயிட்டு நீங்க கையில கால விழுந்தெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கீங்க, எதுக்காகப்பா இந்த வேலைலாம்? இங்க பாருங்க, நான் எப்பவுமே அந்த இடத்துக்கு நீங்க வரமாட்டேன், ஸோ நீங்களும் அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல, கதிரேசன் வந்து இங்க பாருமா நிஷா, எல்லாருமே வந்து ரேணுகா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நீ வந்து ரேணுகாவோட சொந்த தங்கச்சி அப்படி இருக்கும்போது ரேணுகா வந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். அக்காவை எப்ப குணப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் வந்து உன் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அன்னக்காவடி காலில் விழுந்தன்னு சொல்லிட்டு சொல்ற, எனக்கு வேற வழி தெரியலமா. அந்த மல்லி இருந்ததுனால தான் ரேணுகா இப்ப நமக்கு கிடைச்சா. இப்ப ரேணுகா வந்து தன்னோட சுயநினைவே இல்லாம இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த மல்லி கிட்ட போனா மட்டும்தான் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதை விட முக்கியம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நிஷா கிட்ட சொல்ல, நிஷா வந்து என்னப்பா நீங்க மாமா காலில் விழுந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், அந்த கேடுகட்டவ காலில் விழுந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் கண்டபடி பேசுறாங்க. ஆனா கதிரேசனோட முடிவில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. ஏன்னா கதிரேசனுக்கு தேவை இப்போதைக்கு ரேணுகா குணமடையணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். ரேணுகாக்காக நான் எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி கதிரேசன் பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கதிரேசன் வந்து மல்லியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மல்லி வந்து கதிரேசனை சார் சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இது கதிரேசனோட உண்மையான முகமா இல்ல நடிக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த மல்லியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் நம்ம பொண்ணு வந்து குணமடைவா அப்படின்ற எண்ணம் வந்து கதிரேசனோட மனசுக்குள்ளே இருக்குது. அதனால இப்ப மல்லியை வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு இந்த கதிரேசன். ஏன்னா நீ சார் சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிடாதமா, அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா கேட்கிற மாதிரி இந்த கதிரேசன் கேட்கிறாரு. மல்லியும் வேற வழி இல்லாம சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு மல்லி கூப்பிடுறாங்க. இதுல என்ன பெரிய ட்விஸ்ட் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.